இன்றைக்கி விஜய் வந்து டெல்லிக்கு கிளப்பி போயிருக்கிறாரு. 12ஆம் தேதி சிபிஐ விசாரணை, இந்த கரூர் சம்பவம் தொடர்பான இந்த விசாரணைக்காக போயிருக்காரு. கட்டாயமாக அங்கே வந்து அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் அப்படின்லாம் பிஜேபி பிரமுகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அவருக்கு தொண்டர்கள் பாதுகாப்பாக இருப்பாங்களோ அந்த மாதிரி டெல்லியிலும் அவருக்கு நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. கட்டாயமாக ஒரு பாதுகாப்பான முறையில் அவரை கூட்டு போயிட்டு வந்துடுவாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு பக்கம் இந்த பரபரப்பு நடந்துக்கிட்டு இருந்தால் கூட நேற்று வெளியான பராசக்தி படம் குறித்து சோசியல் மீடியாவில் ஏராளமான கருத்துகள் நிலவுது. ரொம்ப தேடி பார்த்தோம்னா தான் ரொம்ப பாசிட்டிவாக அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. பாதி பேர் வன்மத்தோடு இந்த படத்தை அணுகுவதை நம்மளால் பார்க்க முடியுது. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் சிவகார்த்திகேயன் மோதல் தான். இப்படி ஒரு முக்கியமான படம் வெளிவரும் பொழுது இந்த மோதலை தவிர்க்க வேண்டும்னு ஏன் அந்த படக்குழு நினைக்கலைங்கிறது எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியல. ஏன்னா தமிழுக்கு மிக முக்கியமான படம் இது. நம்முடைய முன்னோர்கள் எவ்வளவு போராடி இந்த மொழிக்காக அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு ரத்தம் கக்கி ரத்தம் சிந்தி செத்துருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் காட்சியாக பார்க்கும்போது நிஜமாக ஈரக்குலையெல்லாம் நடுங்குது. ஸோ அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு படம் இன்றைக்கி 2 நடிகர்களுக்கு இடையிலான சண்டையில் வீணாக போயிருச்சே அப்படிங்கிறது எனக்கு நிஜமாகவே வருத்தமாக இருக்குது. இன்னொன்று, எனக்கு வந்து விஜய் ரசிகர்கள் மீது எப்போவுமே தீராத அன்பும் பாசமும் உண்டு. அதை பல நேரங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த விஷயத்தை இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்தாக இருக்குது. ஏன்னா இது நம் மண்ணுக்காக எடுக்கப்பட்ட படம். படத்தை எடுத்தவர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். அவர் வந்து இன்பநிதி தயாரித்த படமாக இருக்கலாம். இன்பநிதியை சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், சிலருக்கு பிடித்தும் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்படி ஒரு படத்தை எடுக்க முன்வருகிற ஒரு தயாரிப்பு நிறுவனமாக தான் அதை பார்க்கணும். இன்றைக்கி வந்து அவங்க நினச்சிருந்தா இந்த படத்தில் பல இடங்களில் திமுக கொடியை காமிச்சிருக்க முடியும், கலைஞருடைய புராணத்தை பாடியிருக்க முடியும். திமுக தான் உங்களை வாழ வைக்குது, இவ்வளோ பெரிய பாதுகாப்பான ஒரு இடத்த உங்கள் பக்கத்தில் நின்று உருவாக்கி தரதே இந்த திமுக தான் அப்படின்லாம் அவங்களுடைய சுய புராணத்தை பாடியிருக்கலாம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. படத்தில் வந்து கலைஞர்னு தெரியாமலே ஒரு கலைஞர் வர்றாரு. அந்த மேக்கப்பை கூட கலைஞர் மாதிரி அவங்க போடலை. குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் பார்த்தோன்னே இது கலைஞர் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த மேக்கப் கூட இல்லை. அப்படி வந்து கலைஞரை உருவாக்கியிருக்கிறாங்க. நினச்சிருந்தா அவங்க இன்னும் அதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கலாம். பட் அதையெல்லாம் அவங்க விரும்பலை. அதனால் இப்படி ஒரு படம் நாம் மொழிக்காக நாம் ரத்தம் சிந்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு, அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்பியிருக்காங்க. இப்படி ஒரு படத்தை எடுக்க முன்வந்த அந்த நிறுவனத்தை நம்ம சட்டையை பிடிச்சி பலர்னு அறைவதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. அதாவது எடுத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், நாம் அதுக்குள்ளே போகவே கூடாது. ஆனால் இந்த படம் சொல்கிற கருத்து என்ன, இதை வந்து நாம் இந்த காலகட்டத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்படி தான் இருக்கணும். இன்றைக்கி பல இளைஞர்கள் வந்து சோசியல் மீடியாவில் இந்த படம் குறித்து பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது நிஜமாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை தாண்டி இந்த படம் இன்னொரு 2 நாளில் பொதுமக்கள் உள்ளே வந்து ஆக்சுவலாக ரசிகர்கள் அல்லாத இன்னொரு கூட்டம் எப்போவுமே வரும். இப்போ ஒரு படத்துக்கு ஆரம்பத்தில் ஒரு 3 நாள், அது விஜய் படமாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் படமாக இருக்கும், அஜித் படமாக இருக்கட்டும், ரஜினி கமல் படமாக இருக்கட்டும், அந்த ரசிகர்கள் முதல்ல உள்ளே வருவாங்க. அந்த கூட்டம் எல்லாம் நகர்ந்த பிறகு ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒன்று உள்ளே வரும். அது வந்து இந்த படத்திற்கு கொடுக்குற மார்க்கும் முத்திரையும் தான் படத்தினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஸோ இன்னொரு 2 நாளில் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதற்கு முன்னாலேயே ஒரு பெரிய பிரபகண்டா இங்கே போயிட்டே இருக்குது. இந்த படத்தை தயவுசெய்து யாருமே பார்க்காதீங்க, உள்ளே போகாதீங்க, மொக்க கடி தாங்க முடியல அப்படின்ட்டு பலவிதமாக இங்கே இவங்க சொல்கிறத கேட்கும்போது ஏதோ ஊடக வெளிச்சம் வேணுங்கிறதுக்காக சொல்கிறாங்களா அல்லது உள்ளபடியே இவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. எல்லாத்தையும் தாண்டி நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி இந்த விஜய் சிவகார்த்திகேயன் சண்டையை தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. சிவகார்த்திகேயன் இது ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம் தனக்கு எதிராக திரண்டு நிற்குது. இந்த கூட்டத்தை இப்படியே நாம் விட்டுறக்கூடாது. அது ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு வளர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்னா அந்த இடத்தை எப்படியாவது காப்பாற்றிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது யாருக்காகவும் அதை சமரசம் செஞ்சவே கூடாது. அப்போது விஜய் ரசிகர்கள் தனக்கு எதிராக லட்சக்கணக்கில் திரண்டு நிற்கிறாங்க. அவங்கள கூல் பண்ணுறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை அவர் செஞ்சுருக்கணும். அதை கடைசி வரைக்கும் அவர் செய்யவே இல்லை. நடுவில் அவர் பேசுனது கூட, நான் வந்து ஜெகதீஷ்கிட்ட பேசினேன், ஜெகதீஷ் வந்து விஜய் சார்கிட்ட கேட்டு எனக்கு வாழ்த்து சொன்னார் அப்படின்னு சொன்னதெல்லாம் கூட சுத்த ஃபேக்கு. அது வந்து நமக்கு கண்கூடாக தெரியுது. அவர் பேசும்போதே நமக்கு தெரியுது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஜனநாயகன் படம் வந்து
சென்சார் சென்சாருடைய மிகப்பெரிய கொடூர கரங்களால் இன்றைக்கி நிறுத்தப்பட்டிருக்கு. அந்த படத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்குதுங்கிறத கண்கூடாக பார்க்குறோம். அந்த படம் வந்து கமர்ஷியல் படமா, மசாலா படமா, ஏற்றுக்கொள்ள முடியாத படமா, அதெல்லாம் வேற. ஆனால் இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோவுடைய படத்தை ஒரு சென்சார் அமைப்பு தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணும்போது நீங்கள் விஜயின் பக்கத்தில் நின்று இருந்தீங்கன்னா உங்களுடைய லெவலே வேறு. இன்றைக்கி இந்த படத்தை இந்த அடி அடிச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை கூட சிவகார்த்திகேயன் தவற விட்டாருங்கிறது தான் என்னுடைய அழுத்தமான பார்வை. இதே திரையுலகத்திலிருந்து ஜெயம் ரவி, சிம்பு, பா ரஞ்சித், இன்னும் பல திரையுலக பிரமுகர்கள்லாம் பேசும் பொழுது சிவகார்த்திகேயனும் ஒப்புக்கு சப்பானியாக ஒரு வார்த்தைகளை விடுறாரு. அதில் வந்து ஒரு உயிர் இல்லை, ஒரு உண்மை இல்லை. நான் என் அண்ணன் பக்கத்தில் நிற்கிறேயா, இப்படி ஒரு தவறை செய்யலாமா? உங்களுக்கு ஏதாவது படத்தில் பிரச்சனைனா கட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ண வேண்டியது தானே, எல்லாருக்கும் நடப்பது தானே இது. ஏன் நீங்கள் விஜய் படத்துக்கு மட்டும் இவ்வளோ தூரம் வன்மமாக போகிறீங்கன்னு ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுடைய படங்களுக்கு அடுத்தடுத்து சென்சாரில் பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நமக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா இப்போ எஸ்ஜே சூர்யா இருந்தார், அவர் ஒரு முறை ஒரு படத்தை சென்சாருக்கு அனுப்பும்பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்குது. இதே வானதி சீனிவாசன் அன்றைக்கி சென்சார் போர்டு மெம்பராக இருக்காங்க. அவங்களோட வாதம் ஏற்படும் பொழுது அவர் ஆத்திரத்தில் கையில் இருக்கிற செல்ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு எந்திரிச்சு வெளியில் வந்துடுறாரு. அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்பட்டு எஸ்ஜே சூர்யாவுக்கு வழங்கப்பட்ட சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டே திரும்ப வாங்குச்சு சென்சார். இது அந்த படத்தோடு முடிஞ்சு போச்சு அந்த வன்மம். அதற்கப்புறம் எத்தனையோ படங்கள் எஸ்ஜே சூர்யா படங்கள் நடித்து சென்சாருக்கு போய் எந்த சிரமமும் இல்லாமல் வந்து இன்னை வரைக்கும் ரிலீஸ் ஆகிட்டு தானே இருக்குது. அப்போ சென்சார் வந்து எஸ்ஜே சூர்யா மீது காலம் முழுக்க ஒரு வன்மத்தை வச்சுருக்குதா? அது அன்னைக்கு ஏற்பட்ட சம்பவம் அதோட முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படி தான் சிவகார்த்திகேயன் ஒரு கருத்து சொன்னால் கூட இந்த சென்சார் எடுத்துக்குமே தவிர அவருடைய படங்கள் வரும்போதெல்லாம் வச்சு செய் அப்படின்னு இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து இயல்பு. இதை கூட சிவகார்த்திகேயன் புரிஞ்சுக்காமல் நீங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு போய் படத்தை கொடுங்க, அப்போ தான் சென்சார் அலுவலர்களுக்கு ஈஸியாக இருக்கும், அவங்க படம் பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வர முடியும், நீங்கள் கடைசி நேரத்தில் போகிறீங்கன்னா கேள்வி கேட்குறாரு. இது நியாயமான ஒரு கேள்வியாக இருக்கா? அப்போ பராசக்தியை நீங்கள் என்னைக்கு கொண்டு போனீங்க? 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கொண்டு போய் சென்சாருக்கு கொடுத்தீங்களா? அப்போ அந்த கேள்வி வருது இல்லையா? அப்போது நமக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் திரண்டு நிற்கும் பொழுது அந்த கூட்டத்தை தன்வயப்படுத்துவது தான் ஒரு புத்திசாலி நடிகனுக்கு அழகு. அதுவும் சிவகார்த்திகேயன் மாதிரி உழைப்பால் உயர்ந்த ஒரு நடிகருக்கு அழகு. ஏன்னா இப்போவும் வந்து பல பேர் சிவகார்த்திகேயனுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க, அவருக்கு யாருமே கிடையாது, தன் உழைப்பால் வந்தவர், தன் முயற்சியால் வந்தவர்னு சொல்கிறாங்க. அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது. இப்போ அஜித் எப்படி தன் முயற்சியில் வந்தார், அதாவது ஒரு அப்பாவோ தாத்தாவோ அல்லது பெரிய சினிமா நிறுவனங்களை வைத்திருப்பவர்களோ கொண்டு வந்து அவங்கள விடலை. அவங்களா ஒரு முயற்சி எடுத்து அலைஞ்சி திரிஞ்சு போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஸோ அப்படி நீங்கள் போராடி வந்த ஒரு இடம் இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தால் பறிக்கப்படுதில்லை, உடைக்கப்படுதில்லை, உடைத்து நொறுக்கப்படுதில்லை. அப்போது நாம் எவ்வளோ ஸ்மார்ட்டாக அந்த இடத்துல நடந்துக்கணுங்கிற ஒரு உணர்வு கூட இல்லாமல் சிவகார்த்திகேயன் இப்போவும் வந்து அதே நெஞ்ச நிமித்திக்கிட்டு தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, நான் அந்த பக்கமே போகலை, எதையுமே நான் கேட்க மாட்டேன், எந்த நெகட்டிவிட்டியும் நான் உள்வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நேற்றோ இந்த நாளோ அப்படி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். இப்போ கூட அவருக்கான சந்தர்ப்பத்தை தவற விட்டாருன்னு தான் நான் பார்க்குறேன். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது இந்த பராசக்தி படம் எப்படி இருக்குது, ஏன் இந்த படத்தை வந்து நாமெல்லாம் அடிக்கிறோம் அப்படின்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வன்மத்தோடு அணுக வேண்டிய படம் இது இல்லை. 60களில் அல்லது 1959லேருந்தே இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியும் இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறுலாம் இருக்குது. ஸோ அதற்குள்ளே அவங்க போகாமல் இந்த 59லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வராங்க. அதற்குள்ள ஒரு அழகான கதை இருக்குது. ஒரு அண்ணன் தம்பி, இதில் 2 பேருமே வந்து இந்த மொழிக்காக பாடுபட்டவர்கள். அதில் அவங்க வாழ்க்கை என்னவாச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு கமர்ஷியலான வேகத்தோடு இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து ரொம்ப ராவாக கூட அவங்க எடுத்துருக்க முடியும், ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அளவுக்கு கூட அவங்க எடுத்துருக்க முடியும். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயத்தை கலக்கணும், ஒரு காதல் இருக்கணும் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த படத்தின் கருத்து குறித்து ஒரு விவாதம் இருக்குது. நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. இது வந்து தெலுங்கு பீப்புள் வந்து தமிழ் உணர்வுக்கு ஆதரவாக நின்னாங்க, அவர்களும் இல்லாமல் இந்த உணர்வு வெற்றியடைந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி படம் போகுது. அது மொழி வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் தான் அதுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறத சொல்லணும். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, யாருமே தொடாத ஒரு சப்ஜெக்டை அவங்க தொட்டிருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா ஏதோ ஒரு படத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தை பார்த்துருக்கலாம், கமர்ஷியலாக
ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அதை மாற்றிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவும் இன்பன் உதயநிதி பொறுப்புக்கு வந்த பிறகு வர்ற முதல் படம். அவங்க வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் படத்தை ஒரு சகலகலா வல்லவன் மாதிரியோ, ஒரு முரட்டுக்காலை மாதிரியோ, ஒரு ஜனநாயகன் மாதிரியோ எடுத்துகிட்டு அவங்க போயிருக்கலாம். ஆனால் நாம் ஒரு படத்தை தயாரிக்க வரும் பொழுது அந்த படம் நமக்கு ஒரு கௌரவத்தை சேர்க்கணும் தான் இதை பண்ணுறாங்க. இது திமுகவினுடைய பெருமையை சொல்கிற படமே கிடையாது. நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும், எங்கேயுமே திமுகவினுடைய பெருமையை அவங்க சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏதோ இந்த கட்சிக்காக இந்த படத்தை எடுத்தது மாதிரி ஒரு புரபகண்டாவை வெளியில் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அது தேவையில்லாத விஷயம்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த படத்தை ஓட விடுங்க. ஓடுனா ஓட்டும், ஓடாட்டி போட்டோம். அது அதனுடைய தன்மையை பொறுத்து இருக்குது, மக்கள் கொடுக்குற வரவேற்பை பொறுத்து இருக்குது. ஆனால் நாம் போய் குறுக்க நின்று இதை அடித்து துவம்சம் பண்ணிடணும். விடவே மாட்டேன், எங்கள் அண்ணனை தொட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு இறங்குறது இருக்குல்ல, வேணாம். அவரவர் என்னென்ன செஞ்சாங்களோ அதற்கான தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. அதற்கு வந்து சூழ்நிலையும் காலமும் இருக்குது. அதை வந்து விஜய் ரசிகர்கள் செஞ்சு உங்களுடைய கையை கரையாக்கிக்க வேண்டாங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதனால் நான் பேசுவதை கேட்பதில் ஒரு 10% கேட்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் சொல்கிறேன், விட்டுருங்க. அவர் வந்து இந்த படம் பொதுமக்கள் பார்க்கட்டும். கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம், நம்முடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படம். அதனால் பார்க்கட்டும். அதற்கு மேல் நீங்கள் அதில் வன்மத்தை கக்காதீங்க. அது ஓடுது ஓடலை, அது அவங்க கையோடு முடிஞ்சு போகட்டும்.